Hello friends, I hope all of you are doing well. Welcome to day 10, the final video of our MNC Finance interview series. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எவ்ரி ஃபைனான்ஸ் அண்ட் ஆடிட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது MNC ஃபைனான்ஸ், ஆடிட் அண்ட் அக்கவுண்டிங் இன்டர்வியூஸ்ல ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லியா கேட்கிற கொஸ்டினும் கூட. So without wasting any time, let's get started. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, how do auditors use materiality while performing an audit? Before moving further, let's first understand the concept of materiality in audit. Materiality na financial statements la இருக்கிற error, omission or misstatement users ஓட economic decision influence பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்காது. இப்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மிஸ்டேக் கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சிக்னிஃபிகன்ட்லியா அஃபெக்ட் பண்ணுனா அது மெட்டீரியல். அதுவே அஃபெக்ட் பண்ணலைன்னா அது இம்மெட்டீரியல். ஆடிட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடிட்டர்ஸ் கம்பெனியோட எல்லா டிரான்சாக்ஷனும், அதாவது 100% ஆஃப் டிரான்சாக்ஷனும் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு லார்ஜ் கம்பெனில பார்த்தோம்னா லேக்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஆடிட்டர்ஸ் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி கம்பெனிக்கு சிக்னிஃபிகண்டா இம்பாக்ட் கொடுக்குற டிரான்சாக்ஷனும் அண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் மேல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நவ் வி நோ வாட் மெட்டீரியாலிட்டி இன் ஆடிட் மீன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடிட்டர்ஸ் ஆடிட் பண்றப்ப இந்த மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் எப்படி அப்ளை பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆடிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆடிட்டர்ஸ் கம்பெனியோட சைஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட், அசெட்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் பிசினஸ் பேஸ் பண்ணி மெட்டீரியாலிட்டி லெவலுக்கு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு அதிகமா டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஹை ரிஸ்க் அக்கௌண்ட்ஸ் எதுல இருக்கோ அதுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. சிக்னிஃபிகன்ட் எரர்ஸ் இருந்தா அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குறான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. மெட்டீரியல் எரர் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட கரெக்ஷனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த எரரை கரெக்ட் பண்ணக்கப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை ரிஃப்ளெக்ட் பண்ணுதான்னு சொல்லி அகைன் வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் மேனேஜ்மெண்ட் அதை கரெக்ஷன் பண்ணலைன்னா ஆடிட் ஒப்பீனியன் கூட அஃபெக்ட் ஆகலாம். இப்ப ஆடிட்டர்ஸ் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் லெட்ஸ் see some examples. அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் 1, எக்ஸ்பென்ஸ். கம்பெனியோட ஆனுவல் ரெவன்யூ பாத்தீங்கன்னா ₹500 crores இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு சிச்சுவேஷன் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்மெட்டீரியல். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ₹500 கம்பெனி புக்ஸ்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணல. அது கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பெருசா இம்பாக்ட் பண்ணாது. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேமா தான் இருக்கும். அதனால தான் ஆடிட்டர் இதை இம்மெட்டீரியல்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மால் எரர் யூசர்ஸோட டெசிஷனை அவ்வளவா அஃபெக்ட் பண்ணாது. செகண்ட் பார்க்க போறது மெட்டீரியல். இப்ப ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 5 crores இருக்கிறது புக்ஸ்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணலைன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் ஆர்டிஃபிஷியலாவே இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ணாது. அப்ப இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாரும் இதை பேஸ் பண்ணி ராங் டெசிஷன்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இதை மெட்டீரியல் மிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிக் எரர்ஸ் யூசர்ஸோட டெசிஷனை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ஆடிட்டர்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரெக்கார்ட் பண்ணாத எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆடிட்டர் ஐடென்டிஃபை பண்ணி அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் மேனேஜ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி மிஸ் ஆன எக்ஸ்பென்ஸை ரெக்கார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஃபைனலி கரெக்ஷன் பண்ணினக்கு அப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பெனியோட ஆக்சுவல் ப்ராஃபிட்டை கரெக்டா நம்மளுக்கு ஷோ பண்ணும். இதை தான் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் 2, இன்வென்டாரி. கம்பெனியோட இன்வென்டாரி வேல்யூ பாத்தீங்கன்னா ₹100 crores இருக்கு. சப்போஸ் பிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ₹2000 இன்வென்டாரில டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ₹100 crores இன்வென்டாரி கம்பேர் பண்ணும்போது ₹2000 ரொம்ப நமக்கு சின்ன அமௌண்ட் தான். அதனால அசெட்ஸும் ப்ராஃபிட்ஸும் பெருசா நமக்கு அஃபெக்ட் ஆகாது. சோ ஆடிட்டர் இதை இம்மெட்டீரியல்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இதுவே ₹2 crores இன்வென்டாரி ஓவர் ஸ்டேட்மெண்டா இருந்தா பேலன்ஸ் ஷீட்ல கம்பெனியோட அசெட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட்டும் ராங்கா ரிப்போர்ட் ஆகலாம். சோ இது சிக்னிஃபிகண்டா இம்பாக்ட் பண்றனால இதை மெட்டீரியல் மிஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஆடிட்டர்ஸ் அடிஷனல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. லைக் பர்ச்சேஸ் இன்வாய்சஸ், GRN அதாவது குட்ஸ் ரிசிப்ட் நோட், சேல்ஸ் இன்வாய்சஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் மணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன். புக்ஸ்ல இருக்கிற குவான்டிட்டியும் ஆக்சுவலா வார் ஹவுஸ்ல இருக்கிற குவான்டிட்டியும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை தனியா நோட் பண்ணி வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த டிஃபரன்ஸ்க்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், டேமேஜ்டு ஸ்டாக், டெஃப்ட், ராங் வேல்யூவேஷன் இல்ல கவுண்டிங் எரரா கூட இருக்கலாம். ஆடிட்டர் எக்ஸ்பிளனேஷன் ரீசனபிளா இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் கன்ஃபார்ம் ஆனக்கப்புறம் ஆடிட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்ஷன் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. மேனேஜ்மெண்ட் கரெக்ஷன் பண்ணினக்கு அப்புறம் இன்வென்டாரி வேல்யூ கரெக்டா நமக்கு சேஞ்ச் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டும் ஆக்சுவல் வேல்யூவை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்பதான் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். புக்ஸ்ல கஸ்டமரோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ₹20 crores இருக்கு. பட் ஆடிட்டர் கஸ்டமர் கிட்ட கன்ஃபர்மேஷன் அனுப்பும்போது கஸ்டமர் ₹18 crores தான் பேயபிள்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப ரிமைனிங் 2 crores என்னாச்சு? இந்த சிச்சுவேஷன்ல ஆடிட்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டிஃபரன்ஸ்க்கு ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸஸ் ஏதாச்சும் டூப்ளிகேட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகியும் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணலையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணியும் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாங்களா இல்ல ஏதாச்சும் கிரெடிட் நோட் மிஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைமிங் டிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. இதை தவிர வேற ஏதாச்சும் ரீசன் இருந்தா அதுக்கு ரிலேட்டடா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஆடிட்டர் செக் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன்ல டிஃபரன்ஸ் மெட்டீரியலா இருந்தா மட்டும் தான் ஆடிட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்ஷன் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். பிகாஸ் நம்ம 3 பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூல இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். Materiality is a concept auditors use to determine whether an error or misstatement is significant enough to affect the decisions of users of the financial statements. During an audit, it's not possible to check every single transaction, especially in large organizations. So, auditors first determine a materiality threshold based on factors like the company's revenue, profit, or total assets. This helps them focus on the areas that carry higher risk or have a greater financial impact. For example, if a company has revenue of rupees 500 crores, a rupees 500 error may not be significant. But if there is an unrecorded expenses of rupees 5 crores, it could overstate the company's profit and influence the decisions of investors or management. In that case, the auditor could investigate the issue, obtain supporting evidence, and ask management to make the necessary correction. So, materiality helps auditors plan the audit efficiently, focus on significant transactions and the balances, and ensure that the financial statements present a true and fair view. With this, we have successfully completed our 10 days MNC Finance interview series. In the 10 days, you have learned 10 important finance concepts that are commonly asked in MNC interviews. Thank you so much for watching. உங்களுக்கு இந்த சீரிஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends. See you soon with another valuable series.